Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விழுப்புரத்தில் தனியார் ஆம்னி பேருந்தில் தாயுடன் பயணம் செய்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து சென்னை நோக்கி தனியார் ஆம்னி பேருந்தில் தாய் ஒருவர் தனது 9 வயது மகளுடன் பயணம் செய்தார். அந்த தனியார் ஆம்னி பேருந்து இன்று அதிகாலை சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வந்து கொண்டிருந்த போது பேருந்தின் மாற்று ஓட்டுநரான ஞானவேல் என்பவர் நடத்துகிற இருக்கை பின்புறம் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த சிறுமியை தனது செல்போனில் ஓட்டுநர் ஞானவேல் புகைப்படம் எடுத்துள்ளார். தற்செயலாக தூக்கத்தில் இருந்து விழித்த சிறுமியின் தாய் ஓட்டுநர் செயலை கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டு ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனியார் ஆம்னி பேருந்து விழுப்புரம் வந்ததும் சிறுமியும் தாயும் கீழே இறங்கி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட விழுப்புரம் தாலுகா போலீசார் ஆய்வாளர் செல்வநாயகம் தனியார் ஆம்னி பேருந்து விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் ஞானவேலிடம் விழுப்புரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை செய்தனர். விசாரணையில் ஓட்டுநர் ஞானவேல் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியான தொடர்ந்து ஓட்டுநர் ஞானவேல் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். ஓடும் பேருந்தில் தாயிடம் சென்ற 9 வயது சிறுமிக்கு ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.